மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக வரும் 23ஆம் தேதி வான்கடே மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் தோனி களம் இறங்குவார் என தகவல் வெளியாகியுள்ளது. தோனியின் கடைசி IPL சீசனாக இது இருக்கலாம் என்பதால் அவரை களத்தில் காண ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். பழனியில் நடிகர் பிரகாஷ்ராஜ் திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், சினிமாவில் பெரிய ஹீரோவாகலாம், ஒரே படத்தில் முதல்வராக கூட நடிக்கலாம், ஆனால் நிஜ அரசியலில் அப்படி ஆக முடியாது. தமிழ்நாட்டின் மொழி இனம் என பிரச்சனை வந்தபோது நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? மக்கள் காட்டும் அன்பை தப்பா பயன்படுத்தாதீர்கள். நடிகனை பிடித்தால் விசில் அடிக்கலாம், ஆனால் நாட்டை கொடுத்துவிடக் கூடாது என விஜயின் பெயரை குறிப்பிடாமல் பேசினார். மேலும் நடிகர் பிரகாஷ்ராஜ் சொந்த மாநிலமான கர்நாடகாவில் தேர்தல் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய கொடியின் வண்ணத்தில் இருந்த ரிப்பனை வெட்ட ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமரத்துல்லா மறுத்துவிட்டார். அரசு நிகழ்ச்சி ஒன்றின் தொடக்க விழாவில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. உடனடியாக ரிப்பன் மாற்றப்பட்ட நிலையில் பின்னர் முதல்வர் உமரத்துல்லா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். முதல்வரின் இந்த செயலை பாராட்டியுள்ள பாரதிய ஜனதா கட்சி இதை ஏற்பாடு செய்த அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. கரூரில் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய 4 இடங்களில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பரும் அரசு ஒப்பந்ததாரருமான சங்கரானந்தன் அலுவலகம், வீடு, குங்குமஸ், சத்தியமஸ் ஆகிய இடங்களில் இச்சோதனையானது நடைபெறுகிறது. அங்கு செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் குவிந்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அரசியலில் ஒரு நடிகர் இப்போதுதான் சைக்கிள் ஓட்டவே கற்று வருவதாக நடிகை ஆர்த்தி விமர்சித்துள்ளார். திமுகவிற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அவர் முகத்தை காட்டினால் மட்டும் போதும் ஓட்டு விழும் என அவர் நினைப்பதாக குறிப்பிட்டார். மேலும் மாலை 6 மணிக்கு மேல் அவர் பிரச்சாரம் செய்வதில்லை என்றும், கவுண்டமணி காமெடி போல் மாலைக்கண் நோயாக இருக்கும் எனவும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை நடிகை ஆர்த்தி கிண்டலடித்துள்ளார். ஜனநாயகன் படம் லீக் ஆனதால் 1000 கோடி நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக செங்கோட்டையன் வேதனையுடன் கூறியுள்ளார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட போது 3 நாட்கள் கண்ணீர் வடித்ததாக குறிப்பிட்ட செங்கோட்டையன், அந்த சமயத்தில் தன்னை தாங்கி பிடித்தவர் விஜய்தான் என்றும் உருக்கமாக பேசினார். தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்த பிறகு மகிழ்ச்சியாக இருப்பதாகவும், தற்போது 20 வயது குறைந்தது போன்ற உணர்வில் இருப்பதாகவும் செங்கோட்டையன் தெரிவித்தார். மேலும் கட்சியின் தலைமைக்கே கெடு விதித்ததால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அதிகம் நடக்கிறது என்ற தொனியில் பிரேமலதா பேசியது ஸ்டாலினை கோபமடைய செய்துள்ளதாம். அதிமுக, பாரதிய ஜனதா, தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் பிரேமலதாவின் பேச்சை மேற்கோள் காட்டி பிரச்சாரங்களில் திமுகவை விமர்சித்து வருகின்றனர். பிரச்சாரங்களில் பிரேமலதா உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் கவனமாக பேச வேண்டும் என கடுகடுத்த குரலில் திமுக நிர்வாகிகளிடம் ஸ்டாலின் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேரமில்லாத காரணத்தால் ஸ்டாலினும் ராகுலும் ஒன்றாக பிரச்சாரம் செய்ய மாட்டார்கள் என்று RS பாரதி தெரிவித்துள்ளார். இருவரும் தனித்தனியாகத்தான் பிரச்சாரம் செய்வார்கள் என அவர் விளக்கமளித்துள்ளார். முன்னதாக திமுகவுடன் கூட்டணி வைத்ததில் ராகுலுக்கு விருப்பமில்லை என செய்தி அடிபட்டது. இந்த சூழ்நிலையில இருவரும் ஒன்றாக பிரச்சாரம் செய்யாததை எதிர்க்கட்சிகள் அரசியல் ரீதியாக விமர்சிக்க வாய்ப்புள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. திமுக அரசுக்கு எதிராக தவறாக எதுவும் பேசவில்லை என பிரேமலதா கூறியுள்ளார். எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கிறது என்று ஸ்டாலின் முன்னிலையிலேயே பிரேமலதா பேசிய வீடியோ வைரலானது. இந்நிலையில் தான் அவ்வாறு பேசவில்லை என்றும், பெண்களின் பாதுகாப்பை ஸ்டாலின் உறுதி செய்வார் என்றுதான் கூறியதாகவும் பேசியுள்ளார். ஆனால் எனது பேச்சை திரித்து வெளியிட்டு விட்டனர் என பிரேமலதா பல்டி அடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவை தொடர்ந்து அதிமுகவினரும் கூப்பன் கொடுக்க தொடங்கியிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. ரூபாய் 8000 மாதிரி கூப்பனை கொடுத்து திமுகவினர் வாக்கு சேகரிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டினர். இதனையடுத்து கூப்பன் கொடுத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரித்தது. இந்நிலையில் ரூபாய் 10,000 என குறிப்பிட்டு செக்புக் மாதிரி கூப்பனை கொடுத்து அதிமுகவினர் வாக்கு கேட்பதாக புகார் எழுந்துள்ளது.